காய்கறியை வண்டியில கொண்டு வர்றாங்க, அவங்க ட்ரக்ல கொண்டு வந்துருவாங்க. வேற என்னத்த லக்கேஜ் புள்ளையே தூக்கிட்டு போறாங்க இடுப்புல. சில பிள்ளைங்க வந்து வயிற்றுல புள்ளை வச்சு சொல்றாரு லக்கேஜ் சொல்லிட்டு. என்ன லக்கேஜ் பெண்கள் கொடுத்துருக்காரு இவர்? ஒண்ணுமே செய்ய எங்களுக்கு இலவசம் வேணாம் தம்பி. நாங்க என்ன சொன்னீங்க, பஸ்ஸும் கூட வேணாம், இலவசம் தர வேணாம். எங்களுக்கு இலவசமா மாசம் 1000 ரூபாய் தர வேண்டாம், இலவச ரேஷன் அரிசி வேண்டாம், இலவச சர்க்கரை வேண்டாம், எங்களுக்கு வந்து சாராய கடை மூடும். ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா எதிர்க்க அப்படி சட்டை எல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே 23 புலிகேசி மாதிரி வந்தார்ல, போராட்டம் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் வலிக்குது? அப்ப நீங்க நடக்கிற குற்றத்தை ஒரு தவறை வந்து சொல்லும் பொழுதுதானே தவறா அவருக்கு புரியும். உங்க கருணாநிதி 10 மாசம் தான் வயிற்றுல, அந்த ஏறு பிடிச்சி உழவு செய்யறான் அவனும் 10 மாசம் தான் வயிற்றுல இருக்கான். அவன் பிடிச்சி உழவு நீங்க போய் உழவு வேணாம் ஆறுங்க. அவனுக்கு என்ன கஷ்டம் உழுவுறோட வலியை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் புரியாது. ஏன்னா இவ்வளவு தான் உட்காந்துருக்காரு. ஆஹா, அந்த வகையிலே நான் சொல்வது என்னவென்றால், நான் வந்து திட்டங்கள் வகுத்திருக்கிறேன், பட்டங்கள் போட்டிருக்கிறேன், சட்டங்கள் வரைந்திருக்கிறேன். இப்படியே சொல்லி 4 வருஷத்தை ஓட்டிட்டாரு. 4 வருஷம் மக்கள் எப்படி வாழ்ந்துச்சு? வெள்ளத்துல மக்கள் அடிபடும் போது எங்க போனீங்க? வெள்ளத்துல மக்கள் அடிபட்டாங்களா? வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்களா? சாப்பாடு இல்லாம. அப்போ இந்த திராவிட மாடல் என்ன பண்ணிச்சு? பெண்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கு திராவிட மாடல்? இலவசம், ஒரே ஒரு பஸ், ஒரு இலவசம் 10 கிலோ அரிசி முடிச்சு விட்டீங்க தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கைய. அதுல 2வது இந்த அம்மா பேசுற பேச்சுக்கள் இருக்கு பாரு, எல்லாமே பொய்யா பேசு, அவ்வளவு உருட்டு. அதாவது அவர் எப்படியோ அவங்க தலைவர் எப்படியோ அவ்வளியே அவங்களும். மிஞ்சி போனா 3 நாளைக்கு ஆகுமா அந்த தாலியை வித்தா குடிக்கிறதுக்கு? வேற என்ன பண்ண முடியும்? அவன் எப்படி வருஷம் எல்லாம் குடிக்கிறான்? இல்ல இன்னொன்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்கள் வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் பேருந்துல வந்து லக்கேஜ் கொண்டு போய்க்கலாம், அவங்களுக்கு லக்கேஜ் சார்ஜ் வாங்கப்படாது அப்படின்னு. இது வந்து ஒரு உழைக்கக்கூடிய பெண்கள் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா? என்ன லக்கேஜ் கொண்டு போறாங்க? இப்ப யார் வந்து அரிசி மூட்டை தூக்கிட்டு போறாங்க பஸ்ல? இல்ல இப்ப வியாபாரத்துக்காக ஒரு பொருள் எடுத்துட்டு போறாங்க, காலகாலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கூடை எடுத்துட்டு போவாங்க, இந்த பையில பூ கொண்டாடுவாங்க, காய்கறியை வண்டியில கொண்டு வர்றாங்க, அவங்க ட்ரக்ல கொண்டு வந்துருவாங்க. வேற என்னத்த லக்கேஜ் புள்ளையே தூக்கிட்டு போறாங்க இடுப்புல. சில பிள்ளைங்க வந்து வயிற்றுல புள்ளை வச்சா சொல்றாரு லக்கேஜ் சொல்லிட்டு. என்ன லக்கேஜ் பெண்கள் கொடுத்துருக்காரு இவர்? ஒண்ணுமே செய்ய எங்களுக்கு இலவசம் வேணாம் தம்பி. நாங்க என்ன சொன்னீங்க, பஸ்ஸும் கூட வேணாம், இலவசம் தர வேணாம், எங்களுக்கு இலவசமா மாசம் 1000 ரூபாய் தர வேண்டாம், இலவச ரேஷன் அரிசி வேண்டாம், இலவச சர்க்கரை வேண்டாம், எங்களுக்கு வந்து சாராய கடை மூடுங்க. இல்ல இப்ப எதுவுமே வேணாம சுமதி அம்மா வந்து வசதியா இருப்பாங்க, எங்க போயிருவாங்க, கட்சியில இருக்காங்க, அவங்க வந்து பஸ்ல போறது இல்ல, அவங்க வந்து கடைக்கு போறது இல்ல, அவங்க இலவச அரிசி வாங்க போறது இல்ல. அப்ப மற்ற பாதிக்கப்படக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு அது தேவைன்னு சொல்றாங்க ஐயா, அத்தியாவசிய தேவை. இது வந்து தனிப்பட்ட சுமதியா சொல்லல, பெண்களின் சார்பாக குமுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? பஸ்ல போனா போ வந்துட்ட ஓசி வந்துட்டு போங்க அப்படின்னு கண்ட்ராக்ட் எடுத்துட்டாலும் அன்னன்னைக்கு கம்ப்ளைண்ட். குடிச்சிட்டு வீட்டுல புருஷன் அடிக்கிறான்னு அன்னன்னைக்கு கம்ப்ளைண்ட் பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு தான் தம்பி பெண்களை பத்தி தெரியும். கனிமொழிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த அம்மா வந்து பெண்களோட பழக்க வழக்கம் கிடையாது. சட்டமன்றத்துல வந்து அவ்வளவு பேர் ஆண்கள், ஒரு 2 பேர் தான் பெண்கள், 3 பேர் இருப்பாங்க. அப்ப இந்த அம்மா வந்து வெளியிலயும் வர்றது இல்ல, வெளியில நடக்கிறத என்ன பண்றாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நாங்களாம் நடைமுறையில பாக்குறோம், நடந்து பாக்குறோம், அவங்க கூட வாழ்ந்து பாக்குறோம், அவரோட பேசி பாக்குறோம். ஒரு பெண்களை படுற கஷ்டத்தை நான் நின்று கேட்பேன், ஏப்பா என்ன பிரச்சனை? ஐயோ குடிச்சிட்டு வந்துட்டாமா, ஒரே தொல்லைத்தாங்கலாம் சண்டை போடுறோம், எங்க வீட்டு பால்கல்ல வந்து உட்காந்துரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், கோவம் வரும். அவரை போய் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவர் விருப்பம், அவர் குடிக்கிறாரு. அதே போல ஒருத்தன் அடிக்கிறான், ஏன் கூட கஞ்சா அதிகமாயிடுச்சு. இது உண்டா இல்லையானா? நீங்க பண்ணல, நீங்க பண்றீங்களா? உங்க சொந்தக்காரர் தான் ஸ்டாலின். இல்ல உங்களுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி இருக்கும்போது கஞ்சா அதாவது ஒரு காலத்துல கஞ்சானா என்னன்னு தெரியாதுண்ணா. இப்ப கஞ்சா வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா கடையில வந்து பாக்கெட் கொடுக்குறோம். பாருங்க, நேத்துக்கு கஞ்சா கொண்டு வந்தான்னு 11 கிலோ கஞ்சாவை நேத்து காவல்துறை பிடிச்சிருக்காங்க. குடிக்க போதே இட போட்டாங்க பாருங்க. சரியா?
ஒவ்வொரு முறையும் இங்க வரக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருந்து தான் இங்க வருது. இங்க இருக்க விளைச்சல் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியதும் நம்ம பிடிக்கிறோம். நம்மளையும் தப்பி 1-2 போகும். ஆகையினால இதனால கஞ்சா நிறைய பெருத்துருச்சுங்கிறது தவறு. ஏன்னா காவல்துறை இப்ப அதுல கண்ணும் கருத்துமா இருந்து இப்ப கடந்த 1 மாத காலமா எங்கேயுமே கஞ்சாவோ அல்லது வேற ஏதோ இல்ல. கள்ளச்சாராயம் கூட ஓரளவுக்கு குறைஞ்சு அது கள்ளச்சாராயம் ஒழிக்க வாய்ப்பு இல்ல, கஞ்சாவை ஒழிக்க வாய்ப்பு இல்ல. காரணம் உங்கள் காவல்துறை திராவிட மாடல் ஆட்சியில காவல்துறையை கூட அந்த பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஒருத்தர் அங்க போய் அந்த எதிர்கட்சிகள் யாருமே குறை சொல்லாத அளவுக்கு ஆட்சி செய்யணும். செய்யாத போது குறைதான் சொல்லுவாங்க. இது காலங்காலமா அது 70 வருஷமாக இந்த கட்சி ஆட்சி பண்ண எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணும், போராட்டம் பண்ணும். அதை மக்கள் சார்ந்து அவங்க கொண்டு காட்டுவாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அரசியல் கட்சி திருத்திக்கும். அதிமுகவும் இதைதான் செய்தது. கருணாநிதி இருக்கும் பொழுது கலைஞர் ஆட்சியில ஜெயலலிதா அதிமுகவும் போராட்டம் பண்ணியது. ஸ்டாலின் ஜெயலலிதா எதிர்ப்பு சட்டை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படியே 23 புலிகேசி மேல் வந்தாருல்ல, போராட்டம் பண்ணீங்கல்ல. அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் வலிக்குது? அப்ப நீங்க நடக்கிற குற்றத்தை ஒரு தவறை சொல்லும் பொழுதுதானே தவறா அவருக்கு புரியும். பொதுவா என்ன சொன்ன, ஸ்டாலின் நல்லவர் தான். அவர் பிறந்ததுல இருந்து வெளி உலகத்தை பார்க்கல, வெளி உலகத்துல தொடர்பு இல்ல. அவர் உள்ளே இருந்துட்டாரு. புத்தி வளர்த்துட்டாங்க அவரை. அவர் சிறு வயதிலேயே வார்டு தலைவரா இருந்தவரு. அதுக்கப்புறம் இளைஞர் அணியில இருந்தவர். அவர் படிப்படியா தான் மேல வந்தாரே தவிர வெளி உலகத்தினுடைய தொடர்பு இல்லாம கஷ்டம்னா அப்ப ஏற பிடிச்சு உள்ளணுமா? அப்புறம் கஷ்டம்னா ஏற பிடிச்சு உள்ளணுமா? மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு கிலோ பருப்போட விலை தெரிஞ்சுக்கணும், தக்காளியோட விலை தெரிஞ்சுக்கணும், அன்றாட கூலி வேலைக்கு போறவனுடைய ஒரு நாள் ஊதியம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும், மக்களுடைய வலி என்னன்னு புரிஞ்சுக்கணும். அம்மா வயசுல 10 மாசம் தான் இருந்தாரு. உங்க கருணாநிதி 10 மாசம் தான் வயிற்றுல. அந்த ஏறு பிடிச்சி உழவு செய்யறான் அவனும் 10 மாசம் தான் வயிற்றுல இருந்தான். அவன் பிடிச்சி உழவு நீங்க போய் உழுவ வேணாம் பாருங்க. அவனுக்கு என்ன கஷ்டம் உழுவுறவனோட வலியை புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் புரியாது. ஏன்னா இவ்வளவு உட்கார்ந்துருப்பாரு. ஆஹா, அந்த வகையிலே நான் சொல்வது என்னவென்றால், நான் திட்டங்கள் வகுத்திருக்கிறேன், பட்டங்கள் போட்டிருக்கிறேன், கட்டங்கள் வரைந்திருக்கிறேன். இப்படியே சொல்லி 4 வருஷத்தை ஓட்டிட்டாரு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல எப்படி ஓட்டு வாங்குறது? ஏன்னா இவங்க திராவிட மாடல் ஆட்சி ஃபெயிலியர், டோட்டலி ஃபெயிலியர். காரணம் என்ன தெரியுமா? மக்கள் சந்தோஷமா இல்ல. சாராயத்தை குடிச்சு தாலி எடுத்த கணக்கு அதிகம். ரோடு இது வரைக்கும் ஒரு ரோடு போடல, ஒரு ஆத்தையும் ஏரியையும் தூர் வரல, ஒரு பாலத்தையும் கட்டல. மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கல. இல்ல இப்ப முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல கூட இன்னைக்கு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க, உயர் தொழில்நுட்பத்தோட கூடிய கல்விகளை கொடுக்கணும் அப்படின்னு. கொடுக்கணும். இந்த 4 வருஷம் நேரம் கொடுத்தீங்க. 4 வருஷம் முடிச்சு அடுத்த ஆட்டைய போடுறதுக்கு நீங்க குடுத்துட்டீங்க. இப்ப 1 வருஷம் இருக்கும் போது 4 வருஷம் திண்ணையில படுத்து தூங்கிட்டு கும்பகரணம் தூக்கம் தூங்கிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க. 2500 ரூபாய் தருவோம், பெண்களுக்கு நான் மானியம் கொடுப்போம், நாங்கள் ரோட்டை போடுவோம், உங்க வீட்டுக்கு படிக்கட்டுல நாங்க படிக்கட்டாக இருப்போம். எப்ப சொல்றீங்க? 4 வருஷம் மக்கள் எப்படி வாழ்ந்துச்சு? வெள்ளத்துல மக்கள் அடிபடும் போது எங்க போனீங்க? வெள்ளத்துல மக்கள் அடிபட்டாங்களா? வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தாங்களா? சாப்பாடு இல்லாம. அப்போ இந்த திராவிட மாடல் என்ன பண்ணுச்சு? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு திராவிட மாடல் என்ன பண்ணுச்சு? பெண்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கு திராவிட மாடல்? இலவசம். ஒரே ஒரு பஸ், ஒரு இலவசம், 10 கிலோ அரிசி முடிச்சு விட்டீங்க தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கைய. இல்ல பெண்களுக்கான உதவித்தொகையும் தொடரும் சொல்லியிருக்காங்க. அதே உதவித்தொகையும் அந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஆமா, பட்ஜெட்ல 2500 ஆக்குறாங்க. இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன் வருது. இப்பவே அப்படியே தூண்டில சின்ன மீனை போட்டா பெரிய மீனை பிடிக்க முடியும். இப்பவே தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பம்மாத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் வேண்ட மாட்டாங்க. ஐயா காமாட்சி, அதாவது தமிழக முதல்வருடைய பட்ஜெட்ல அதிகபட்சமா இப்ப நிறைய விவசாயிகளுக்கான பட்ஜெட்லாம் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. அது போல மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே அவங்களுடைய ஈஸியா ஏமாத்தி அவங்களுடைய வாக்குகளை கவர்றதுன்னு அப்படின்னு சுமதி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் மகளிருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க?
பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த சீமான் அவர்களே, உங்களுடைய தங்கை பேசுவது சரியா அப்படின்னு என் மாப்பிள்ளைய யோசிச்சு பார்க்க சொல்லு. அதுல ரெண்டாவது இந்த அம்மா பேசுற பேச்சுக்கள் இருக்கு பாரு, எல்லாமே பொய்யா பேசு, அவ்வளவு உருட்டு. அதாவது அவரு எப்படியோ அவங்க தலைவர் எப்படியோ அவ்வளியே அவங்களும். அதனால இந்த உருட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க நேர்மையா மக்களுக்காகத்தான் நாங்க ஆட்சி பண்றோம். பெண்களுக்கு ஏன் பட்ஜெட் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பெண்களை கவர் பண்ணி கவர்ச்சிகரமா ஹோட்டல்ல வாங்குறது பாரு, பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய தூண்கள். பெண்கள் இல்லைன்னா ஒரு குடும்பம் இல்ல. ஆகவே அந்த பெண்களை நாங்க முதன்மைப்படுத்துறோம். பெண் தெய்வம் எப்படி அதிகமா இருக்கோப்பா, நதிகளுக்கு கூட பெண்கள் பேர் தானே இருக்கு. ஆகையினால பெண்களுக்கு நாங்க எல்லா வழிகள்லயும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவங்க இந்த நாட்டை நல்ல முறையில பார்த்துப்பாங்க, பேணி காப்பாங்க. நாங்க எந்த பெண்ணும் கதற விட மாட்டோம். எல்லா பெண்களுக்கும் நாங்க வாழ்வாதாரம். இல்ல அதே பெண்கள் தான் சொல்றாங்க, எங்களுக்கு மதுக்கடைகள் வேணாலும் கூடுங்க, நிறைய பேர் தாலி எடுத்துட்டு விதவைகளை நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குமுறல்களை கொட்டுறாங்க. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு டாஸ்மாகால யாரும் தாலி அட்டலப்பா. டாஸ்மாக்ல தாலி நான் என்ன சொல்றேன், என்ன தாலி என்ன அரை பவுன்ல போட்டிருப்பேன். மிஞ்சி போனா 3 நாளைக்கு ஆகுமா அந்த தாலியை வித்தா குடிக்கிறதுக்கு? வேற என்ன பண்ண முடியும்? அவன் எப்படி வருஷம் எல்லாம் குடிக்கிறான்? அதெல்லாம் வேலைக்கு போக வருஷம் பூரா சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லா டாஸ்மாக் கடையில போய் அரசுகிட்ட போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு எதையும் கொடுக்காம தான் பல குடும்பம் நாசமா போச்சுன்னு சொல்றாங்க. அதுல 30 ரூபா கூடவா அதுக்கு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. நானே 30 ரூபா வச்சிருக்கேன், 30 ரூபா கூட வச்சிருக்கேன், பாட்டிலுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. வேற காலையில போகும்போது அப்பா கடையில போய் ஊத்திட்டு போயிடுறது தீர்த்தத்தை. திருப்பி சாயந்தரம் போய் நாடா மனுஷனா உழைக்கிறான். உழைச்சிட்டு வரும்போதே சம்பளம் தாண்டி அந்த மாடு அந்த இதுக்கு குதிரைக்கு அந்த கடிவாளம் கட்டுவாங்க. திரும்பி பார்க்க கூடாது, அப்படியே கடிவாளம் கட்டாம நேரா வருவாங்க, அப்பா கடைக்கு வருவாங்க. திருப்பி வாங்கி அதை ஊத்திட்டு வீட்டுக்கு வருதா அப்படின்னு வடிவல் மாதிரி வருவாரு. இவன் என்ன பண்ணுவான், நேரத்தோட சமைச்சு சாப்பிட்டு ஓரத்துல போய் உட்காந்து தூங்கிடுவான். பெண்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. பெண்கள் நல்லா டாஸ்மாக் கடைகள்னால யாரும் எந்த பெண்களும் பாதிக்கப்படலன்னு ஐயா சொல்றாரு. டாஸ்மாக் கடையால எந்த பெண்களும் பாதிக்கப்படல. பெண்கள் குடிக்கல அதனால பாதிக்கப்படல. ஆண்கள் குடிக்கிறான், அவனை நம்பி வாழ்ற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. மகனை நம்பி இருக்க அம்மா பாதிக்கப்படுறா, கணவன் நம்பி இருக்க மனைவி பாதிக்கப்படுறா, அண்ணன் தம்பி வீட்டுக்கு வர சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருக்கோம்ல பாதிக்கப்படுறா. அதுதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்காகத்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த அரசு, அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. மற்ற விஷயங்களை நீங்க இலவச பேருந்துகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மாத உதவி தொகையில பெண்களுக்கு கொடுக்குறீங்க, சுய உதவி குழுக்கள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இன்னும் பல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற திட்டங்கள் இருக்கு. இந்த மதுக்கடையினால பெண்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது, அதுக்கே ஒரு தீர்வு கட்ட மாட்டீங்கன்னா உங்களுடைய கேள்வி. கண்ணு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன் பல முறை, கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு மேல மதுக்கடைகள்ல வேலை அவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கற அளவுக்கு இப்ப அரசாங்கத்துல பொருளாதார வசதி இல்ல. ஆமா, திமுக இல்ல, அரசுல. நம்ம உடனடியா டாஸ்மாக மூட இயலாது. அவங்களுக்கு வேற ஏதாவது வேலையை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இதை மூடணும். கண்டிப்பா எங்க ஆட்சி காலத்துல நாங்க மூடிடுவோம். இப்ப உங்க ஆட்சி தாயா? 2026 எங்க ஆட்சி தான். அப்படி ஆமா. அது இன்னும் வருங்காலங்கள நாங்க தொடர்ச்சி இருக்க போறோம். அப்ப வருங்காலங்கள மூடிக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சுமதி அம்மா கிட்ட இப்ப முதல்வர் அவர்கள் பட்ஜெட்ல பெண்களுக்கான மகளிர் விடுதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்கி இருக்காங்க. மகளிர் விடுதிகள் வெளியூர் போற பெண்கள் சிரமப்படுவாங்க, தங்குவதற்கு ஏற்ப பெண்களுக்கு தனியா மகளிர் விடுதி கட்டப்படுறாங்க. இதை வரவேற்கிறீங்களா? என்ன எங்க ஸ்டாலின் அப்பா, எங்க அப்பா விடுதி கட்டி தரப்பாரு. ஏன் ஈஸியா கற்பழிச்சுட்டு போலான்னா? அப்படியாப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டிலே பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் போக முடியல, மருத்துவமனைக்கு பெண்கள் போக முடியல, நடக்க முடியல. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தப்பான படத்துல சும்மா கெடுக்கலையா? குழந்தைய 3 வயசு குழந்தைய வயல் காட்டுல நாங்க என்ன கேக்குறோம்? கெடுக்கிறவன் திமுக சொல்லல, கெடுக்கிறவன் அயோக்கியன், அவன் காமுகன். காமக்கண்ணோட பார்க்கலாம், பெண்ணை பெண்ணா பார்க்கலாம், மகள மகளா பார்க்கலாம், ரைட்டு. அவன் போதையில செய்யறான், அந்த போதையை ஊத்தி கொடுக்கறது நீங்க.
அப்படி ஊத்தி குடிச்ச போதையில போய் கஞ்சா அடிச்சுட்டு போய் கெடுக்கிறான்ல, அவனை பிடிச்சி அவனோட ஆணுறுப்பு அறுத்துங்கன்னு சொல்றான். ஒரு 4 பேருக்கு அறுத்தீங்கன்னா அப்ப பார்த்தவன் என்ன பண்ண, பெண்களை பார்த்தா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களெல்லாம் தப்பா பார்த்துருப்பீங்களா? உங்க வயசுக்கெல்லாம் ஒரு பெண்ணை பார்த்துருப்பாங்களா? ஒரு பொண்ணை தப்பா பழகிருப்பாங்களா? அண்ணன்னா அண்ணன், தம்பினா தம்பி, புள்ளனா புள்ள. இப்ப இல்ல, இப்ப வந்து யார பார்த்தாலும் மனைவியா நினைக்கிறோம். இல்ல முதலமைச்சர் அதே ஒரு உயர்ந்த கண்ணோட தான் முதலமைச்சர் நாட்டுல குற்றங்கள் நடக்குது, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை எப்படி முதலமைச்சருடைய திட்டத்தோட நம்ம ஒப்பிட்டு அவர் குறை சொல்ல முடியும்? அவர் ஒரு பெண்களுக்கு உள்ள மரியாதை, அவர் மேல ஒரு அக்கறையில அந்த திட்டத்தை கொண்டு வராரு. அதை தவறா விமர்சிக்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கணும்? நான் வந்து அவர் திட்டத்தை தவறா விமர்சிக்கலை. முதல்ல நடந்த தவறுக்கு பதில் சொல்லுங்க, அதை திருத்தி அமைக்க, மீண்டும் இந்த தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்க. இதற்கு காரணம் என்னன்னா காவல்துறையை தயவு செய்து அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள். காவல்துறை இப்ப காவல்துறையா இல்ல, திமுக கட்சிக்காரங்களாயிட்டாங்க காவல்துறை எல்லாம். இதே யாரோ ஒருத்தர் அன்னைக்கு வந்தான், ஒருத்தன் வந்து பெரியார பேசினாங்கன்னா கருப்பொடி பிடிச்சிட்டு எங்க அண்ணன் சீமான் விட்டு வந்தாரு. அவங்க இருந்தது 10 பேரு, அங்க போலீஸ் வந்து 400 பேர். 400 காவல்துறை, மக்களுக்கு செயல்பட வேண்டிய காவல்துறை ஒரு தனி மனிதன் பின்னாலும் எதுக்கு போகணும்? ஏன் போகணும்? சீமான் அன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம், 1000 போலீஸ். திருமாவளவன் அவர் பாருங்க, சும்மா போனா அவருக்கு 100 போலீஸ். அன்புமணி ராமதாஸ் போராட்டம் பண்றாரு, 2000 போலீஸ். நேற்று அண்ணாமலை வந்து நல்ல காரியத்தை போராடினாரு, எவ்வளவு போலீஸ் சுத்தி வளைக்கப்பட்டுச்சு. அது எவ்வளவு முறை கேடான செயல் தெரியுமா? நேற்று அண்ணாமலை வந்து ஒரு பிஜேபியோட தலைவர், தமிழிசை சவுந்தரராஜன் 2 முறை ஆளுநராக இருந்தவங்க. அவர்கள் வந்து கைது பண்ணி எவ்வளவு அசால்ட்டா ஒரு எத்தனை மணி நேரம் தெரியுமா? 5 மணி நேரம் 10 மணி நேரம் நிக்கிறாங்க. 10 மணி நேரம் அந்த அம்மாவை அப்படி நிக்க வச்சு போலீஸ் ரவுண்ட் பண்ணுது. என்ன காவல்துறையோட வேலை? என்ன காவல்துறை உண்மையிலே படிச்சுட்டு தான் வந்துச்சா? பூராத்தி காரணம் என்னன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே முதலமைச்சர் எங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அவர்களும் தத்தியா இருக்காங்க. இல்ல, ஒரு முதலமைச்சரை வந்து தத்தி அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து நம்ம ஐயா வச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்றது வந்து சரியா இருக்காது. தத்தினா என்ன தெரியுமா? தத்தினா கெட்ட வார்த்தை இல்லையா? வேகமா நடக்கிறோம், கொஞ்சம் மெதுவா நடப்பான். வேகமா 100 கிலோமீட்டர் ஓடுறவன் நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி ஓடிடுவான். ஸ்பீடா பேசும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவா பேசுவோம். அதான் தத்தி. தத்திங்கிறது தவறான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை கிடையாது. திராவிட மாடல் அரசுல முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்கள் மீது கவனம் செலுத்தல, பெண்களுக்கு எதிரான குற்றத்துல நடவடிக்கை எடுக்கல, காவல்துறையோடைய அஜாக்கிரதையால் நடந்தது அப்படின்னு எதையுமே பொருட்படுத்தலையா? முதலமைச்சர் வந்து முழுக்க பெண்களுக்கு எதிராக செஞ்சாருன்னு சொல்ல வரீங்க? அவர் வந்து பாக்கணும் தம்பி. இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நேரடி கட்டுப்பாட்டுல வந்துச்சு. அந்த அம்மா எல்லாத்தையும் பாப்பாங்க, யார் தவறு செஞ்சாலும் உடனே கூப்பிட்டு பேசுவாங்க. அது மாதிரி இப்ப முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குது? தெரியல. காரணம் வந்து இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து மூத்தவர்கள், முதியவர்கள், அவர் அப்பாவோட வயசை ஒத்தவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு கீழே வந்து சின்ன பிள்ளைய ஓடி விளையாண்டவர் இல்லையா? அப்ப அந்த மரியாதையை இன்னும் ஸ்டாலின் தர்றாரு. அவர் தப்பு சொல்லல, அதுதான் சொல்றேன். அவர் வளர்ந்த விதம் எங்க வீட்டுல குழந்தைவங்களை அங்கிள் தான் கூப்பிட்டுச்சுன்னா, நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் தப்பா தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா நீங்க அங்கிள் ஆயிட்டீங்க, நீங்க சித்தப்பா ஆயிட்டீங்க. அப்படித்தான் ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இவர் வந்து கொஞ்சம் கண்டு காணாம இருக்காரு. இவரோட கையில எடுக்கவும் முடியல, வீரவசனம் பேசவும் முடியல. அதான் தத்தின்னு சொல்றது. தத்தினா வந்து முட்டாள் கிடையாது, சோர்வா இருக்கிறது, சோகையா இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிறது சொல்ல தத்தி மாதிரி உட்காந்து ஏச்சு ஓடு சொல்றல, குழந்தைகளை கேட்பாங்க. ஐயா காமாட்சியா வந்து வன்னை சுமதி அவர் பேசும்போது சொன்னாங்க, முதலமைச்சர்ல வந்து ஒரு என்ன சொல்ற முதியவர்களுக்கு கட்சியில மூத்த உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி இருப்பது அவருடைய ஆச்சரியமா ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. உண்மையிலேயே திமுகவை அப்படி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. நான் தான் சொல்றேனே, அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எப்படியோ அப்படியே இந்த அம்மா பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் பேசுவேன்னு வச்சுக்கோ, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பதில் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். நான் சொல்ற எனக்கு கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க முதலமைச்சரை பார்த்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. இப்ப ஆளுங்கட்சியில 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருக்காரு. மக்களுடைய நலனே தன்னுடைய நலன்னு இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. மகளிருக்காகவே எல்லா செயல்களையும் செய்கிறாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சரை இவங்க வந்து இவ்வளவு தரைக்குறைவா விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள இயலாது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவ்வளவுதான். நான் வந்து
தரைக்குறைவாலாம் பேசுறேன், இருக்கிறத சொல்றேன். இந்த ஃபேக்ட் என்ன நடக்குதோ அது சொல்லித்தானே தம்பி ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு மூத்த அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க, இவரால் பேச முடியல, இந்த இடத்துல எதையுமே செயல்படுத்த முடியல. இவர் வந்து பார்க்கணும், பார்க்க முடியாது. காரணம் வந்து இவரை விட மாட்டேங்கிறாங்க. காரணம் எல்லாருமே கொள்ளடிச்சு சுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ரேடு நடந்துட்டு இருக்கு ஒரு வாரமா, அது பொய்யா? இன்னைக்கு ரேடு நடக்கல, மத ஆலயா நடக்குது, மத கம்பெனி கனிமொழி அம்மா ஃபேக்டரியில நடக்குது. நாங்க வந்து நேரடியா பார்க்கல, எந்த காவல்துறை எங்களை வாங்கம்மா வந்து பார்க்கணும் கூட்டு போல. டிவியில காட்டுறாங்க, பாக்குறோம், டிவியில போடுறாங்க, அதை பார்த்துட்டு பேசுறோம். ஏன் வந்து உங்களுக்கு வந்து பணத்து மேல இவ்வளவு ஆசை? பணத்தை சம்பாரிச்சு என்ன கொண்டு போறோம்? செத்தா எதையும் கொண்டு போறோம். அம்மையார் ஜெயலலிதா கோடி கோடியா சேர்த்து வச்சாங்க. கடைசியில சசிகலா அம்மா ஒரு ஆவின் பால் பாக்கெட் வாங்கி வெட்டி ஊத்துச்சு. 25 ரூபாய் பால் பாக்கெட் வெட்டி ஊத்துச்சு. அதான் வாழ்க்கை. அடுக்கடுக்கா வந்து முதலமைச்சர் மேலையும் திமுக வந்து விமர்சனங்களை வைக்கிறீங்க. ஒரு பக்கம் வந்து மக்கள் அதான் சொல்லும் போது தூற்றுவர்கள் தூற்றட்டும், போட்டுவர்கள் போட்டுட்டு மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு நான் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுப்பேன், பெண்களுக்கு அது போல மாணவர்களுடைய நலன் கருத்தில் கொண்டு நான் திட்டங்களை அமல்படுத்துது. அது மாதிரிதான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. அது போல வீடு இல்லாத பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு வீடு கட்டி தரதா கூட பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு முதல்வர் வந்து குறை சொல்ற விதமா இருக்கும்? அதாவது உங்க நோக்கம் சரிதான். அதாவது நீங்க சொல்றீங்க பெண்கள் எல்லாம் வீடு இல்லாம நிறைய பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, பெண்கள் நிறைய பேர் வந்து விதவையாயிட்டு விதவையா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது உங்களுக்கு. நான் வந்து அதை உங்களை தப்பா சொல்லல, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இதெல்லாம் நடக்காம பார்த்துக்குங்கன்னு சொல்றேன். நடந்த பிறகு கண் போறதுக்கு முன்னாதான் நம்ம பாதுகாத்துக்கணும். கண்ணு 2 போன பிற்பாடு ஐயோ பாதுகாக்கலையே அடிச்சுட்டா பிரயோஜனம் இல்லை. இப்போ தமிழ்நாடு வந்து ரொம்ப வந்து வீணா போயிடுச்சு தம்பி. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா, சாராயம் இதெல்லாம் நிறைய நடக்குது. பாலியல் நிறைய நடக்குது. இந்த ஒரு நாள் கூட டிவியை திறங்க, நாங்க டிவி உங்க சன் டிவி தான் பாக்குறோம், உங்க டிவியை தான் பாக்குறோம், உங்க டிவியில தான் போடுறீங்க. 7 வயது பெண்ணை 60 வயது கிழவன் கெடுத்தார், 10 வயது பெண்ணை 3 பேர் சேர்ந்து கெடுத்தார்கள், 16 வயது பெண்ணை 7 பேர் சேர்ந்து கெடுத்தார்கள். போடுறீங்கல்ல, யார் கெடுத்தார்கள், எங்க கெடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க, அதை போடுங்க. அதை செய்ய மாட்டேங்க, உடனே அந்த பொண்ணை பற்றி அனுப்பிடுறீங்க ஊருக்கு. தண்டனை நம்ம நீதிமன்றத்துலதான் குற்றவாளியை கொண்டு நிப்பாட்ட இயலும். நீதிமன்றம் தானே தண்டனை வழங்கணும். வேடிக்கை பார்க்கறது நாங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில பாதுகாப்பு கொடுக்க இயலும். பயம் இருக்கணும், பயம் இருக்கு. இப்போ இவங்க சொல்றாங்க எல்லாத்தையும் வெற்றி கொடுங்க அப்படின்னு, அதெல்லாம் நமக்கு முடியுமா? வெளிநாட்டுல செய்யறான்னா அது கூட அவன் சட்டம் அப்படி நீங்க வெட்ட வேணாம், வெளிநாடுகள்ல மாதிரி தண்டனைகளை கடுமையாக்கப்பட வேணாம், அவங்களுடைய சட்டம் அவங்களுக்கு, நம்முடைய சட்டம் நமக்கு. என்ன கேக்குறோம் அப்படின்னா, மக்கள் வந்து குற்றம் அமைதியா வாழணும், பயம் இல்லாம வாழணும். இந்த அரசு வந்து குற்றம் செய்வதிலே கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கும், கடுமையான வழக்கு பதிவு செய்து அவரை வெளியே வர விடாம பண்ணும் அப்படின்ற ஒரு பய உணர்வை கொடுத்தீங்கன்னா குற்றங்கள் நடப்பது குறைக்கப்படும் சொல்றாங்க. வேற ஒண்ணும் சொல்லு. நான் என்ன சொல்ல, இந்த குற்றம் செஞ்சாலும் குடிசையில உட்கார வைக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வைக்காதீங்க. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா குடிசையில உட்காரப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியே உட்கார வச்சு எல்லாம் ஹோட்டல் கோழி பிரியாணி எல்லாம் கொடுத்து இதை காவடி தூக்காதீங்கன்னு சொல்றோம். அவனுக்கு கூட தண்டனையை கொடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க. வெளிநாடு ரோத்தா கொடுக்காங்க, சிங்கப்பூர்ல அதே மாதிரி கொடுங்க, மலேசியாவில வந்து மரண தண்டனை கொடுங்க, துபாயில கலந்து அந்த மாதிரி நீங்க செய்ய உங்களால முடியாது. ரைட்டு, குற்றவாளியை கண்டுபிடிச்சு இவன் தான் குற்றவாளின்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க, பிடிக்கிறீங்க, எஃப்ஐஆரை வெளியில விட்டுறீங்க, காவல்துறை விட்டு மிரட்டுறீங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு. ஆனா எல்லாமே பப்ளிக் ஆயிடுது. நீங்க நினைக்கிறீங்க எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு, எல்லாமே வெளியில வந்துடுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் ஓவரா பேத்திட்டு அலையிறீங்க. காவல்துறை வந்து செயல்பட விடுங்க. காவல்துறையை வந்து எதையுமே சரிவர செயல்படுவது கிடையாது. எஃப்ஐஆர் எப்படிங்க வெளில வந்துச்சு, ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் வெளில விட்டாங்க, அந்த பொண்ணை மிரட்டுறது. அடுத்த பெண் எப்படி வெளில வருவான்? அப்புறம் ஒரு பொண்ணு போய் சொன்னா இல்ல அவர் கெடுக்கவே இல்லை, சும்மா பார்த்தாரு, அவர் தப்பே செய்யல, சப்பக்கட்டு கட்டுறது, இந்த மாதிரி செய்யாதீங்கன்றோம். பாதுகாப்பு, நீங்க அப்பா தானே, ஒரு அப்பாவா இருங்க. அப்பா எப்படி நடந்துக்குவாங்கன்னா அரணா இருப்பாங்க. அப்பா என்றால் அரணாக இருக்க வேண்டும், அப்பா என்றால் வந்து அக்கறையோடு இருக்க வேண்டும், அப்பா என்றால் மக்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும். அது மாதிரி முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் தான் சொல்றேன், முதலமைச்சர் நல்லவரு,
அவர் ஸ்டாலின் நல்லவர். அவர் தனிப்பட்ட முறையில ஸ்டாலினுக்கு எங்களுக்கும் பங்கு கிடையாது. அவருக்கு தானே ஓட்டு போட்டோம். நாங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தானே வந்தாரு. எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள். நான் வந்து நாம் தமிழரா இருக்கலாம். என் வீட்டுல 30 ஓட்டு திமுக தானே போட்டுச்சு. அவங்க அங்கதானே வந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த மக்களை பார்க்கணுமா இல்லையா? வெள்ளத்துல வந்தா பார்க்க மாட்டீங்க, மழை வந்தா பார்க்க மாட்டீங்க, ஆக்சிடென்ட் ஆகி செத்தா பார்க்க மாட்டீங்க, கெடுத்தா பார்க்க மாட்டீங்க. எதுவுமே பண்ணாம அந்த வகையிலே திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா பேசுனா பத்தாதிரி. சீனி சக்கரை சித்தப்பா செவுத்துல எழுதி நக்கப்பா நக்க கூடாது. செயல்படணும், செயல்படுத்தணும், செயல்படுத்த வைக்கணும். ஒரு உதயநிதி விளையாட்டுக்குள்ள என்ன பண்ற? ஐயா காமாட்சி கிட்ட வந்து ஒரு கேள்வி. இந்த பட்ஜெட்ல வந்து பெண்களுக்கான திட்டங்களை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய அறிவிச்சும் கூட இன்னும் பெண்களுக்கான இது வந்து நிரந்தர ஒரு தீர்வு கிடையாது. ஆட்சியாளர்கள் வந்து போதுமான அளவுக்கு இல்ல. அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்த தவறோ நீங்க சொல்லும் போது ஆட்சியாளர்களுக்கு அது கெட்ட பேர் ஏற்படுத்துது. அப்ப இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஒரு முதலமைச்சருடைய பொறுப்பு சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? அது வந்து பதில் சொல்ல வேண்டியது. தம்பி, இவங்க எதிர்கட்சி. நீங்க பொதுப்படையான பெண்களை கூப்பிட்டு கேளுங்க. ரோட்டுக்கு போங்க, பொதுவான பெண்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இவங்க இந்த மாதிரிதான் பரப்புரை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எங்க கட்சிக்கு எதிரானவங்க. எங்க முதலமைச்சரையே இவங்க தலைவர் ரொம்ப தவறா பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரிகள் சகோதரன் எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்கள மாதிரிதான் இருப்பாங்க. சீமான் எவ்வளியோ அவ்வளியே. ஆகையினால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க மக்களுக்காக சேவை செய்யறதுக்குன்னே பிறந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம். இந்த மக்கள் எங்களை 2026லயும் எங்களை ஆட்சி கட்டெல்லாம் உட்காத்தி வைப்பாங்க. மக்களுக்கு திரும்பவும் நாங்க சேவை செய்வோம். மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அதையே நாங்க வழி நடப்போம். அதுல ஒண்ணும் மாற்று செய்யறோம். செய்ய போய்தாமா நீங்க பேசுறீங்க. செய்யலைன்னா நீங்க எதுக்குமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? நிச்சயமா தொடர்ந்து நம்ம மற்றொரு நேர்காணல்ல பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.